நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 2. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். நம்மை சுமந்து வருகிற கர்த்தர், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகளுடைய சேட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். வசனம் 4. கர்த்தர் மோசேக்கு எறிகிற முட்செடியில் தரிசனமான போது உறுதியளித்தபடியே இப்பொழுது சீனாய் வனாந்திரத்துக்கு அவர்களை அழைத்து வந்தார். இஸ்ரவேலர் வழியில் பல கடினமான சூழ்நிலைகளையும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்திருந்தார்கள். ஆயினும் தேவன் தாம் சொன்னபடியே இந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து வந்து விட்டார். தேவன் உண்மை உள்ளவர். தாம் சொன்ன வார்த்தையில் யாதொன்றையும் நிறைவேற்றாமல் விடமாட்டார். நாம் நம்பிக்கையோடு பின்பற்றுவதற்கு எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களைப் போல நாமும் கூட பல தருணங்களில் உண்மையின் உறுதியினின்று வழுவி இருக்கிறோம். ஆயினும் தேவன் இன்னமும் தம்மை உண்மை உள்ளவராகவே நம்மிடத்தில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்களை யாக்கோபு வம்சத்தார் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் என்றும் அழைக்கிறார். இது அவர்களுடைய 2 சுபாவங்களையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தேவ கிருபையினால் ஏமாற்றுக்காரனாய் இருந்த யாக்கோபு தேவனுடைய இளவரசன் என்னும் இஸ்ரவேலாக மாறினான். தேவனுடைய கிருபையினாலே நாம் புது சிருஷ்டியாக மாற்றம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நமது பழைய சுபாவங்களையே நாம் வெளிப்படுத்துகிறோம். இருப்பினும் அவர் நம்மையும் மிகுந்த கரிசனையுடனே நடத்துகிறார். கூட்டில் அடைபட்டு கிடக்கிற கழுகு குஞ்சியை தாய்ப்பறவை அதிலிருந்து வெளியே எடுத்து சுதந்திரமாக காற்றில் பறக்க கற்றுக் கொடுக்கும் போது எவ்விதமான பாசத்துடன் நடந்து கொள்ளுமோ அவ்விதமாகவே தேவனும் நடந்து கொள்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு இது முதிர்ச்சியை நோக்கிய ஒரு பயிற்சி காலம். அவர்கள் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள். இவை எல்லாவற்றிலும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் பலவீனத்தையே வெளிப்படுத்தின போதும் தாய் கழுகை போலவே அவர்களை தமதண்டை சேர்த்து கொண்டார். நம்முடைய பலவீனமான தருணங்களிலும் சோர்வுற்று தொடர்ந்து முன்னேற இயலாமல் தடுமாறும் வேளைகளையும் அவர் ஓடோடி வந்து நம்மை காப்பாற்றுகிறார். நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிடும்போது அதை குறித்து எதுவும் செய்ய திராணியற்ற பிரதான ஆசாரியர் அல்ல நம்முடைய ஆண்டவர். மாறாக ஏற்ற காலத்தில் நமக்கு சகாயம் செய்யும் கிருபையும் அருளும் ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை நாள்தோறும் சுமந்து வருகிறார். அவர் நம்மேல் இத்தகைய கரிசனையுடன் இருப்பதற்கு நாம் ஒருபோதும் பாத்திரவான்களாக இருந்ததில்லை. ஆயினும் நம்மை அழைத்த தேவன் அந்த அழைப்பில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை முந்தி நேசித்திருக்கிறார். அவருடைய உண்மை பெரியது. நாம் உண்மை அற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் எப்போதும் அதை நினைவில் வைத்திருப்போம். நமக்கு ஆபத்துகளும் சோர்வுகளும் நேரிடும் காலங்களில் அவருடைய கரங்களில் தஞ்சம் புகுவோம். வனாந்திரத்தில் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை சுமந்து வந்தவர் இன்று நம்மையும் சுமக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய இடம் அவருடைய சேட்டைகளே. ஆமேன்.